மாம்பழ கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு சுகர், ஒரு கப்பு நம்ம மாம்பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு, மாம்பழ பேஸ்ட்டு, கொஞ்சம் திராட்சை, முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்துடலாம். நான் கூட ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்காங்க, இல்லாட்டினா கட்டியாட்டு இருக்கும். நல்லா வறுத்தா தான் நல்லா இருக்கும் ரவை, அது கேசரி நல்லா இருக்கும். இப்போ நல்ல மாம்பழ சீசன். இந்த சீசனில் இது மாதிரி நம்ம கேசரி, மாம்பழ கேசரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை வறுபட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இப்போ இந்த கப்பில் ரவை எடுத்தேன். இதில் நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாம்பழ விழுதை போடுறேன். இந்த மிக்சியில் அரைச்சதை அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் போடுறேன். இது நல்லா கட்டி இல்லாமல் இப்படியே கலக்கிக்காங்க. நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்காங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சீனி போடுறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்காங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். நான் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். பாருங்க, சைடுல ஒட்டாமல் வருது பாருங்க. இது இன்னும் நேரம் ஆக ஆக உங்களுக்கு இறுகி கொடுத்துரும். முந்திரி பருப்பு, திராட்சை நம்ம போட்டுக்கலாம். இப்போ மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு.